பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். நாளை குறித்து நீங்க கவலைப்பட வேணாம். நேற்று நடந்தத குறித்து சிந்திக்க வேணாம். பழசெல்லாம் விட்டுடுங்க. கர்த்தர் புதுசா செய்வார். என்ன புதுசா செய்ய போறாரு? நம்ம நினைக்கிறதுக்கு வேண்டுவதற்கு அதிகமா செய்ய போறாரு. நம்ம நினைவுக்கே வராததையும் அவர் செய்வார். இதுவரைக்கும் உலகத்திலே கண்டுபிடிக்காததையும் செய்வார். என் வாழ்க்கையில அப்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். யாருக்குமே கிடைக்காத ஒரு காரியங்களெல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத ரகசியங்கள் நெறைய நான் கற்றுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது, ஆசிரியர்கள் பேட்மிண்டன் விளையாடுவாங்க. இப்ப இந்த விளையாடும்பொழுது அவங்களுக்கு பின்னாடி நின்னு பந்து பொறுக்கி போடுறத ரொம்ப கேவலமா நெனைப்பாங்க. பசங்க போமாட்டாங்க. நான் நின்னு ஒரு ஆசிரியருக்கு பின்னாடி எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும். அவரு ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் எடுப்பாரு எனக்கு 9த்ல. அப்புறம் 10த்துக்கு வந்தேன். 10த்ல எனக்கு தமிழையா ஒருத்தவங்க வந்தாங்க. ரொம்ப கவனிச்சாங்க. ரொம்ப அன்பா என்ன உருவாக்குனாங்க. இப்ப இந்த பால் எடுத்து போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது எல்லா பசங்களும் அந்த வேலைய செய்ய வரமாட்டாங்க. ஏன்னா பந்து பொறுக்கி போடுறதான்னு. ஆனா நான் ஒரு இன்ஸ்பெக்டரோட பையன். அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பையன். நான் அத எடுத்து போடுவேன். அந்த ஆசிரியர் அத கவனிப்பார். அந்த பால் எப்படி வருது, லெஃப்ட், ரைட் அவர் ஷோல்டருக்கு வருது, அவர் முகத்துக்கு ஃபேஸ் பண்ணி அங்க எதுத்தாப்புல இருக்கவங்க அடிக்கிற கட்டு, ஷாட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் விளையாட ஆரம்பிக்கும் பொழுது, எந்த பால எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு டேலண்ட்ட கர்த்தர் குடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்த சொல்றேன். அதிக பாடுகள், அதிக பிரச்சனைகள வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது தான், நல்லா ஷைன் பண்ண முடியும். ஒரு நல்ல நாலேட்ஜ் உள்ள மனிதனா இருக்க முடியும். நல்ல ஒரு டேலண்ட் கேப்பபிள் பெர்சனா இருக்க முடியும். நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. கடவுள தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு தான் சிறப்பான ஞானம் கொடுக்கப்படுது. கர்த்தரை முழுமையா அறிந்தவர்கள் தான் ஞானி என்று அழைக்கப்படுகிறார்கள். உலகத்துல கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேற. அதெல்லாம் ஒரு நாளைக்கு மாறும், அழியும். ஆனா கர்த்தர கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அவர்தான் உங்களுக்கு சொல்றேன். அவர் நல்லவர் மட்டுமல்ல. அவர பத்தி நெறைய வீடியோ போட்டுட்டு இருக்கலாம். அவர பத்தி சொல்றதுக்கு டைம் பத்தல. நீங்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்று இரவு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சொல்றேன். இந்த இரவு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சந்தோஷமா நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. காலையில எந்திரிச்சு நல்லா ஜெபிச்சு நல்லா உங்க ஒர்க்க பாருங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென்.